ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் இலக்கணம் சார்ந்த முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம். இது டெஸ்ட் 5. இதில் மொத்தம் 30 கொஷின்ஸ் இருக்குது. இதற்கான பதிலை நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள். நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, பிரித்தெழுதுக. ஈரெழுத்து. சரியான பிரிப்பு முறை 2 கூட்டல் எழுத்து. ஈரெழுத்து 2 கூட்டல் எழுத்து. ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேலஞ்சான கொஷின்ஸ். ஸோ நீங்கள் எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இரண்டாவது கேள்வி, அகத்திணை சாராதது இவற்றுள் எது? விடை காஞ்சி. குறிஞ்சி, முல்லை, மருதம் இது மூன்றுமே அகத்திணை சார்ந்தது. காஞ்சி அப்படின்றது புறத்திணை சார்ந்தது. அகத்திணை மொத்தம் 7. அது என்னென்ன அப்படின்றது இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. மூன்றாவது கேள்வி, சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. பாட்டுக்கொரு புதல்வன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார். இவற்றுள் சரியான வினா சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன். பாட்டுக்கொரு புதல்வன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார். சரியான வினா சொல் ஏன். நான்காவது கேள்வி, தவறான இணையை தேர்ந்தெடு. சொல், அதற்கான பொருள் இங்கே இருக்கு. இவற்றுள் தவறானது ஆப்ஷன் சி, தெவ். தெவ் என்பதன் சரியான பொருள் பகைமை. சிலை, வில், புல், பறவை, சேந்தன, சிவந்தன. ஐந்தாவது கேள்வி, உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தருக. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. ஸோ இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நிகழ்வு. தற்செயல் நிகழ்வு கிடையாது, எதிர்பாராத நிகழ்வு. ஆறாவது கேள்வி, பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க. இவற்றுள் பொருந்தாதது ஆப்ஷன் பி, கேட்டல். விளம்புதல், செப்புதல், மொழிதல் இது எல்லாமே கூறுதல் அல்லது பேசுதல் அந்த பொருளில் வரக்கூடியது. கேட்டல் அப்படின்றது தான் பொருந்தாதது. ஏழாவது கேள்வி, சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. முருகன் படித்து முடித்து விட்டான் டேஸ், முகிலன் படிக்கவில்லை. சரியான இணைப்பு சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனால். முருகன் படித்து முடித்து விட்டான், ஆனால் முகிலன் படிக்கவில்லை. இது ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ரிப்பீட்டடாக இது கேட்கக்கூடியது. எட்டாவது கேள்வி, பிறமொழி சொல்லற்ற தொடரை தேர்வு செய்க. இதில் பிறமொழி சொல்லற்ற தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன் அப்படின்ற இந்த வாக்கியம்தான் தூய தமிழில் இருக்கக்கூடியது. ஃபர்ஸ்ட்டில் பாருங்கள், அக்கிரமம் அப்படின்ற வேறு சொல் ஒன்று இருக்குது. ரெண்டாவதுல திருஷ்டி, மூன்றாவதுல ஆகாசம் அப்படின்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் பிறமொழி சொற்கள். ஒன்பதாவது கேள்வி, சந்தி பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு மிஸ்டேக் வர அதிக வாய்ப்புகள் இருக்குது. வல்லினம் மிகும் மிகா இடங்கள் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இந்த கொஷினை நீங்கள் அட்டன் பண்ணலாம். இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அந்த காட்சியை பார் என்பது தான் சரியான தொடர். அந்த என்ற சொல்லின் பின் வல்லினம் மிகும். நீங்கள் படிச்சிருப்பீங்க, அந்த, இந்த, எந்த என்ற சொல்லின் பின் வல்லினம் மிகும். ஸோ அந்த அப்புறம் இக்கு வந்திருக்கு. காட்சியை அதுக்கப்புறம் இப்பு போட்டிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை விரிக்கப்புறம் நமக்கு வல்லினம் மிகும். ஐ அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை விரி. இங்கே காட்சியை அப்படின்னு வெளிப்படையாக வந்திருக்கு. ஸோ இரண்டாம் வேற்றுமை விரிக்கு பின் வல்லினம் மிகும். இந்த ரெண்டு கான்செப்ட் படி ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. பத்தாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை தேர்ந்தெடு. இவற்றுள் தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இந்திரன், செங்கழு நீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினை நல்லா பாருங்கள். 5 இணைக்கான கருப்பொருட்கள் அதை பேஸ் பண்ணி தான் கொஷின் கேட்டிருக்காங்க. லெஃப்ட் சைடில் திணைக்குரிய கடவுளை கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் அதற்கான நீர்நிலைகளை கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சியில் மட்டும் செங்கழு நீர் அப்படின்றது மருத திணைக்கான பூவை குறிக்கக்கூடியது. ஸோ அதுதான் இவற்றுள் தவறான இணை. மிக முக்கியமான கேள்வி. இந்த மாதிரி கூட கொஷின் கேட்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொற்றவை அப்படின்றது பாலை திணைக்கான கடவுள். ஸோ அதற்கான நீர்நிலை கிணறு. குறிஞ்சிக்கான கடவுள் முருகன், அதற்கான நீர் சுனை நீர். திருமால் அப்படின்றது முல்லை நிலத்திற்கான கடவுள். ஸோ அதற்கான நீர்நிலை காட்டாறு. நெய்தல் திணைக்குரிய நீர்நிலை என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ செங்கழு நீர் அப்படின்றது பூவை குறிக்கக்கூடியது.
அடுத்த கேள்வி, வானவன் மாதேவி என்னும் ஊர் பெயரின் மருவு எது? ரிப்பீட்டட் கொஷின். விடை மானாம்பதி. வானவன் மாதேவி என்னும் ஊர் பெயரின் மருவு எது? மானாம்பதி. 12வது கேள்வி, சேர்த்தெழுதுக. களம் கூட்டல் ஏரி. விடை களம் கூட்டல் ஏரி, களமேரி. 13வது கேள்வி, கலை சொல் அறிக. ஃபெரீஸ். ஃபெரீஸ் என்பதன் தமிழாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயணப்படகுகள். ஸோ இந்த கொஷனில் பாருங்கள், இஎஸ் இந்த வார்த்தையோட இஎஸ் சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து பன்மையை குறிக்கக்கூடியது. ஒரு சில கொஷினுக்கு இந்த மாதிரி ட்ரிக்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனில் எது வந்து பன்மையில் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ அது வந்து நம்ம ஆன்சராக சூஸ் பண்ணலாம். இது எல்லா டைமும் ஒர்க் ஆகாது. ஸோ பார்த்துக்கோங்க. 14வது கேள்வி, சரியான வேர் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓடினான். ஓடினான் என்பதன் வேர் சொல் ஓடு. இது கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க. ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கேள்வி, மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. இவற்றுள் மரபு பிழையற்ற தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பசு கதரும் என்பது தான் சரியானது. கோழி கொக்கரிக்கும், ஆந்தை அலரும், நாய் குரைக்கும். 16வது கேள்வி, வேழம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. இவற்றுள் தவறானது ஆப்ஷன் ஏ அரி. அரி என்பதன் பொருள் சிங்கம். பிடி அப்படின்றது பெண் யானை, களிறு யானை, பெண் யானை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற 3 ஆப்ஷனுமே நமக்கு யானையை குறிக்கக்கூடியது. அரி அப்படின்றது சிங்கம். அடுத்து, கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என கூறுவது எவ்வகையான விடை? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மறைவிடை, மறுத்து கூறுவது, அதனால் இது மறைவிடை. 18வது கேள்வி, சரியான கலை சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. கன்சியூமர் அண்ட் ஆண்டர்பிரினர். கன்சியூமர் அப்படின்றது நுகர்வோர், ஆண்டர்பிரினர் அப்படின்றது தொழில் முனைவோர். ஸோ இது ரெண்டுமே கன்ஃபியூஷன் ஆகும், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 19வது கேள்வி, மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் டேஷ், மயில் தோகையை டேஷ். இதற்கான சரியான விடை விரிந்தன மற்றும் விரித்தது. பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. ஒருமை பன்மை அதை பேஸ் பண்ணி நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்து 20வது கேள்வி, பிழையை திருத்தி சரியான தொடரை தேர்வு செய்க. இவற்றுள் சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. பல வகையான பொருட்கள் இங்கே உள்ளன. பொருட்கள் அப்படின்னு வந்ததுனால இங்கே உள்ளன அப்படின்னு தான் நம்ம போடணும். 21வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் வன் தொடர் குற்றியலுகரத்திற்கான எடுத்துக்காட்டு எது? விடை வகுப்பு. வன் தொடர் அப்படின்றது நம்மளுக்கு கசட தபர வரும். ஸோ வகுப்பு என்பது சரியான விடை. 22வது கேள்வி, பகட்டு வாழ்க்கை எளிதல்ல என்ற அடியில் பகட்டு என்பதன் எதிர் சொல் என்ன? பகட்டு என்பதன் எதிர் சொல் எளிமை. பகட்டு எளிமை. 23வது கேள்வி, கிளி பறவை. கிளி என்பதன் பொருள் என்ன? இதற்கான விடை பயம். அடுத்து 24வது கேள்வி, பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. இவற்றுள் பொருத்தமான காலம் எது சரியா பொருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, விளையாடுகின்றேன் நிகழ்காலம் என்பது தான் சரியானது. 25வது கேள்வி, வழுவு சொல்லற்ற தொடர் எது? இவற்றுள் சரியானது ஆப்ஷன் சி, ஊசியில் நூலை கோத்தான் என்பது தான் சரியானது. நம்ம பேச்சு வழக்கில் கோர்த்தான், கோர்த்தால், கோர்த்து அப்படின்ற மாதிரி பேசுவோம். அதற்கான சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா கோத்தான். இரு வந்து அங்கே நமக்கு இடம்பெறாது. சரியான விடை ஊசியில் நூலை கோத்தான். அடுத்து 26வது கேள்வி, சரியான கூட்டு பெயர் இவற்றுள் எது? விடை ஆட்டு மந்தை அப்படின்றது தான் சரியானது. அடுத்து 27வது கேள்வி, வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். இத்தொடர் கீழ்கண்ட எந்த பொருளில் வரும்? சரியான விடை உடைமை. ஸோ புகழை அப்படின்னு வந்திருக்கு. இது நமக்கு 2ஆம் வேற்றுமை தொடரில் வரக்கூடியது. வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் அப்படின்றது நமக்கு உடைமை பொருளில் வரக்கூடியது. அடுத்து 28வது கேள்வி, மழை நன்கு பெய்தது டேஸ், எங்களால் விளையாட முடியவில்லை. சரியான இணைப்பு சொல்லியது எனவே. அடுத்து 29வது கேள்வி, பொருள் வேறுபாடு அறிக. கனை கனை. இதற்கான விடை பார்க்கலாம். 2 சுழி நைக்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓசை.
3 சுழி நைக்கான பொருள் அம்பு. அடுத்து 30வது கேள்வி. இவற்றில் மை என்பதன் பொருளில் வராதது எது? ஸோ ஓரெழுத்து ஒரு மொழியிலிருந்து நமக்கு 2 அல்லது 1 கேள்விகள் இடம்பெறும். மிக முக்கியமானது. இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா எழில். எழில் அப்படின்றது இதற்கான பொருள் கிடையாது. மை என்பதன் பொருள் இருள், கருமை, கண்மை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 30 கேள்விகள் பார்த்துருக்கோம். இப்போ உங்களுக்கான ஒரு முக்கியமான கேள்வி பார்க்கலாம். சரியான வேர் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓடினான். இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்க.